எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்வதற்கு நாம் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். அதற்கு மட்டும்தான் மாத்தி அமைக்க சொல்ற, கீதாச்சாரத்தை மாத்தி அமைக்க சொல்ல. எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கோம். 6 அடி நிலமே சொந்தம்னு சொன்னான். அந்த 6 அடி நிலம் கூட இன்னைக்கு சொந்தம் இல்ல. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல ஆஷா கொடுத்தாங்க. சோ அப்ப நம்ம எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். கண்ணு, கிட்னி, உறுப்பு எல்லாமே தானம். சோ இது எல்லாம் அப்ப அதை மாத்தி கொஞ்சம் அமைக்கலாம். எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்வதற்கு இன்னும் போகும்போது ஒண்ணுமே இல்லை. எந்த ஜாதிக்கு பிறந்தோம் என்பதை விட எதை சாதிக்க பிறந்தோம் நம்ம குறிக்கோளாக. சோ அப்படிங்கும்போது அதை மாத்தி அமைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அதைத்தான் அந்த காலத்துல தர்மம் தலை காக்கும் தான். தர்மம் கேட்டு நீங்க கொடுக்குறவங்க நம்மளை எதிர்த்து பேசுறோம். ஐயா கேட்டு கொடுக்கறது தர்மம். கேட்காம இடம் பொறியவில்லை, ஆள் பார்த்து செய்யறது தான். அதுதான் நல்லா இருக்கு. ஆனா நான் கேட்டு கொடுக்குறேன் பாருங்க, கொண்டு மணி சொல்லி அனுபவ படத்துல காமிச்சிருப்போம். நான் கேட்டேன், நீ தந்த, நான் வட்டிக்கு விடுறேன். அது தர்மம் இல்லை. வழிபோக்க வரலாம். ஐயா பசியலாம், சாப்பிட போனா போக மாட்டேன், ஒரு 20 ரூபா கொடுக்கணும், பஸ் டிக்கெட் ஊர்லேருந்து வந்தேன், நேரம் கடையில் போய் நிற்கிறோம். இந்த கேட்டு கொடுக்குற தர்மம் பண்ணாதீங்க. தானம் அதான் புதுமை. அந்த தானத்தை நம்ம பண்ணோம்னா ஆழ்ப்போம். முடியாதவங்களை படிக்க வைக்கிறோமோ, இல்ல யாருக்கு இடஒதுக்கீடு லெவல் மாதிரி ஆள் தெரிஞ்சு இவனுக்கு இதை செய்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி புதுமையா செய்யுங்க. ஏன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அது அழகா ஒருத்தர் சொன்னார். புகுதல் தான் அத நம்ம தெய்வ கணபதி கூட கிளியரா விளக்கம் சொன்னார். புகுதலுக்கும் பூத்துதலுக்கும் வித்தியாசம். ஏன்னா புகுதல் ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடியது, புகுதல் திணிக்கிறது. அந்த திணிக்க கூடாது. அதான் புதிய பூதுதல். இது எல்லாமே வருது. அதுல எது பெஸ்டோ அதை எடுத்துக்கணும். அது பிரகாரம் நம்ம நடந்தோம்னா வாழ்க்கையில உண்மையிலே நாமளும் சிறக்கலாம், நம்மளை சார்ந்தவங்களும் சிறக்க முடியும் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, பழைய நகர்களும் புதிய நுகர்களும் பூந்து நாம் நல்லபடியாக சிறப்பா பொங்கலை கொண்டாடணும்னு சொல்லி வாழ்க்கை நம்மளுக்கு நன்றி. வணக்கம். எதை கொண்டு வந்தாய், எதை கொண்டு செல்வாய், பகவத்கீதையில் கிருஷ்ணர் உரைத்த அந்த முத்தாய்ப்பான வரிகளை சொல்லி தொடங்கி, எந்த ஜாதியில் பிறந்தோம் என்பதை விடவும் என்ன சாதிக்க பிறந்தோம் என்று வாழ்ந்து காட்டுவதுதான் சரி. அடிக்கடி ஐயா இந்த செய்தியை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். தானம் தர்மம் இரண்டையும். கேட்டு வழங்குவது தர்மம், கேட்காமல் கொடுப்பது தானம். இந்த தானம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும் என்பதை ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய அந்த வேண்டுதலை ஓரளவுக்காவது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்று செய்வோம் என்று உறுதியளித்து ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த கவியரங்கத்தை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து என்றும் உள்ள திருக்குறள் என்ற தலைப்பிலே அருமையான ஒரு உரையாற்ற வருகின்றிருக்கிறார் பேராசிரியர் பெருந்தகை ராணி அம்மையார் அவர்கள். அவரை அறிமுகப்படுத்துகின்ற போது பொருளாளர் அரிமா கந்தசாமி ஐயா அவர்கள் வேளாங்கண்ணி கலை அறிவியல் கல்லூரி என்று அறிமுகப்படுத்தினார். வேளாங்கண்ணி கலை அறிவியல் கல்லூரி என்பது முன்பொரு காலம். இப்பொழுது ஆர்கே நகர் தொகுதியில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரால் வழங்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். அவர் வெற்றி பெற்ற அந்த தொகுதியில் ஒரு அரசு கலை கல்லூரி வர வேண்டும் என்று கருதி அங்கே ஒரு கல்லூரியை தொடங்கி வைத்தார், அரசு கலை கல்லூரி. அந்த அரசு கலை கல்லூரியின் பேராசிரியராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பெண்ணிய சிந்தனையாளர் டாக்டர் பாட்டா ராணி அம்மையார் அவர்கள். என்றும் உள்ள திருக்குறள் என்றைக்கும் தமிழன் இருக்கின்ற காலம் வரை திருக்குறளினுடைய பெருமை அழியாது. நான் கலைஞர் தமிழ்ச்சங்கத்திலே கூட சொல்லுகிற போது அதைத்தான் சொன்னேன். தமிழர்கள் கூட திருக்குறளுடைய அருமை பெருமையை
போற்றுவது விடவும் பிற நாட்ட திருக்குறளினுடைய சிறப்பை உணர்ந்து போற்றுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னேன். அதுதான் உண்மையும் கூட. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோரும் திருக்குறளினுடைய அந்த மேன்மையை நாம் உள்ளார்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக டாக்டர் ராணி அம்மையார் அவர்கள் ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவு மாற்ற உங்களை வணங்கி அன்போடு வரவேற்கின்றேன். ஈன்ற அன்பில் சுரக்கும் அமதனை சார பறிந்தூட்டும் தாயினும் மேலாய் கோல சொற்களில் சுரக்கும் அறிவினை காலமெல்லாம் ஊட்டும் தாயே தமிழே உன்னை வணங்குகின்றேன். ஞான இலக்கிய இயக்கம் நடத்தும் இலக்கிய இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரை நடத்திய கவிஞர் பொள்ளாச்சி சண்முகானந்தம் ஐயா அவர்களுக்கும் தலைமை தாங்கிய ஞானம் இலக்கிய இயக்கத்தின் பொருளாளர் லயன் வா கந்தசாமி ஐயா அவர்களுக்கும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் வழக்கறிஞர் லயன் பி புதுக்கன் ஐயா அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முனைவர் மா செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கும் நன்றியுரை நல்கியிருக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளி முதுநிலை ஆசிரியர் கவிஞர் சே மணிமாறன் ஐயா அவர்களுக்கும் கவிதை பாடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சிறுகதை படித்த பாடல் பாடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் கவிதை மழையில் நனைந்துவிட்டு சிறுகதை கேட்டுவிட்டு பாடல் இசையை கேட்டுவிட்டு இனி ஒரு சொற்பொழிவு தேவையா என்ற எண்ணத்தில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள், தங்களுடைய கவிதையை என்னுடைய கவிதையை நான் சிறப்பாக படித்து முடித்தேன் என்ற மகிழ்ச்சியோடும் பிறருடைய கவிதைகளை சிறப்பாக கேட்ட மகிழ்ச்சியோடும் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகின்றேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறுவார்கள். இந்த தை பிறக்க போகின்றது. அனைவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி நிலைக்கட்டும் என்று கூறி, என்றும் உள்ள திருக்குறள் என்னும் பொருண்மையில் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு கூற விளைகின்றேன். திருக்குறள் அறம், பொருள், இன்பம் இந்த 3 பால்களை நமக்கு அனைவருக்கும் தெரிந்ததே. நாம் அனைவரும் அற வாழ்க்கை வாழ வேண்டும், அறவழியில் பொருள் ஈட்ட வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும் என்று திருவள்ளுவர் அழகாக ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்றிருக்கின்றார். நாம் அவர் சென்ற வாழ்க்கையில் நாம் பயணித்தோம் என்றால் நிச்சயமாக நாம் அற வாழ்க்கை வாழ முடியும். அற வாழ்க்கை வாழ்வதர் எப்படி என்று அழகாக அவர் கோடிட்டு காட்டியிருக்கின்றார். எவ்வாறு பொருள் சேர்க்க வேண்டும் என்பதையும் கோடிட்டு காட்டுகின்றார். எவ்வாறு இன்பமாக வாழ வேண்டும், ஒரு ஆணும் பெண்ணும் கலந்து அனுபவிக்கும் இல்லற வாழ்க்கை, குழந்தைகளை பெற்று அனுபவிக்கும் இல்லற வாழ்க்கை தேவை என்பதையும் அழகாக கூறிவிட்டு சென்றிருக்கின்றார் வள்ளுவர். ஆனால் நாம் எப்படி வாழ்கின்றோம்? அவர் கூறிய வழியில் நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் வீடு பேர் அடைவது உறுதி. ஒவ்வொரு மதமும் கூறுகின்றது வீடு பேர், சொர்க்கம் பற்றி அனைத்து எல்லா மதங்களும் கூறுகின்றது. அன்பே சிவம், அன்புதான் சிவம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு. ஒவ்வொரு மதத்தினுடைய புனித நூல்களை படித்தோம் என்றால் அனைத்தும் அற வாழ்க்கை வாழ வேண்டும், நல்வழியில் பொருள் ஈட்ட வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும், வீடு பேர் அடைய வேண்டும் என்பதுதான் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் திருவள்ளுவர் எந்த ஒரு மதத்தையும் சேர்ந்தவர் அல்ல என்பது அவருடைய குறள்கள் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது.
அவர் ஒரு மனிதன் நன்றாக வாழ வேண்டும், அதுதான் அவருடைய குறிக்கோளாக காணப்பட்டது. நம்முடைய இந்த திருக்குறளை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம். திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. ஏன் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது என்றால், திருக்குறள் எந்த ஒரு நாம் இந்த இனம், சாதி பிரிவு, மத பிரிவு என்று பிரிவினைகள் காணப்படுகிறது. ஆனால் அந்த பிரிவுகள் எல்லாம் இல்லாமல் அனைவரும் படிக்கக்கூடிய ஒரு நூலாக திருக்குறள் காணப்படுகிறது. நம்முடைய நாட்டுக்கு மட்டுமல்ல, நம்முடைய மொழிக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பொதுவான நூலாக காணப்படுகிறது திருக்குறள். திருக்குறளை நாம் ஆழ்ந்து கற்க அது ஒரு புதையல் என்றே குறிப்பிடலாம். நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை புதையல் என்றே குறிப்பிடலாம். அப்படிப்பட்ட திருக்குறள் உள்ள ஒரு சில கருத்துக்களை கோடிட்டு காட்ட விளைகின்றேன். நாம் திருக்குறளில் மேம்பாடு என்றும் உள்ள திருக்குறள் ஏன் என்றும் நிலைத்திருக்கின்றது இந்த திருக்குறள் என்றால், திருக்குறளில் மேம்பாட்டு சிந்தனைகள் காணப்படுகின்றது. மேம்பாட்டு சிந்தனை என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு தனி மனித மேம்பாடு, பொருளாதார மேம்பாடு, சமுதாய மேம்பாடு என அனைத்தும் அந்த மேம்பாடு அவருடைய சிந்தனையில் காணப்படுகிறது. தனி மனித மேம்பாடு என்று நாம் பார்க்கும் பொழுது, அன்பு, ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும்? அன்பு. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. அன்பில்லாதவர்கள் எல்லா பொருட்களையும் தன்னுடையதாக்கி கொள்வார்கள் என்று அழகாக கூறும். இந்த ஒரு வரையில் இந்த அன்பில்லாதவர்கள் எல்லா பொருட்களையும் தன்னுடையதாக்கி கொள்வார்கள். நாம் இன்று நம்முடைய பொருட்களுக்கு நிறைய பொருட்கள், செல்வம் இருக்கு, எல்லாவற்றையும் தனக்கு, எனக்கு எனக்கு என்ற எண்ணத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் எப்படி சொல்கிறார் என்றால், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பில்லாதவர்கள் எல்லாம் தனக்கு, பொதுவான கருத்தாக பார்க்க மாட்டார்கள் என்று அழகா. ஆகவே நம்ம இந்த வாழ்க்கையில் அன்பு தேவை என்பதை அன்புடைமை என்னும் அதிகாரத்தில் 10 குறள்களில் தெளிவாக கூறுகின்றார். அடுத்த வாய்மை, ஒரு தனி மனிதனுடைய வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனில், யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். நம்ம உண்மை பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் பிறருக்கு தீமை இல்லாத சொற்களை நாம் பேசினாலே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வாய்மை உடையவர்கள் என்று அழகாக கோடிட்டு காட்டுகின்றார். ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையில் அன்பு, வாய்மை, அடக்க வேண்டும். எப்படிப்பட்ட அடக்க வேண்டும்? ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கல். ஐம்புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஐம்புலன்களையும் நாம் அடக்கி வாழ்தல் வேண்டும். இந்த ஐம்புலன்களை நாம் அடக்கிறோமா என்று கேட்டால் இல்லை என்றே கூறலாம். நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள், நாம் கேட்கின்ற கேள்வி அறிவு, கேட்கின்ற ஆபாசமான வார்த்தைகள் எல்லாமே எதுக்கும் நான் ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்வதில்லை. அந்த கடையில பிரியாணி வாசனை வருகிறது, உடனே நம்முடைய மூக்கு, எல்லாவற்றையும் அது உண்டால் நமக்கு தீமை என்பது தெரிந்தாலும் எல்லாவற்றை ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்வதில்லை. அழகாக திருவள்ளுவர் சொல்கிறார், ஐம்புலன்களையும் எப்படி அடக்க வேண்டும் என்றால் ஆமை போல். ஆமை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆமை தன்னுடைய உறுப்புகளை எல்லாம் அந்த ஓட்டினுள் அடக்கி கொண்டிருக்கிறது. அதே போல நாம் பேசுகின்ற பேச்சு, கேட்கின்ற செயல். சில வீடுகளில் 3 பொம்மை வைத்திருப்பார்கள். ஒரு பொம்மை காதை பொத்தி கொண்டிருக்கும், ஒரு பொம்மை வாயை பொத்தி கொண்டிருக்கும், இன்னொரு பொம்மை கண்ணை பொத்தி கொண்டிருக்கும். நாம் தீயவற்றை பார்க்க கூடாது, தீயவற்றை கேட்க கூடாது, தீயவற்றை பேசக்கூடாது என்று அழகாக அத்தனை தோண்ட அத்தனை கருத்துக்களையும் திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார். அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால், நம்முடைய ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தில் இரக்கம் தேவை. இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம் என்றால் கண்ணோட்டம். திருவள்ளுவர் கூறும்போது கண்ணோட்டம் இல்லாதவர் கண்ணில்லாதவர்களுக்கு சமம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இரக்கம் இல்லாதவர்கள் இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இரக்கம் இருக்கிறதா இல்லையா என்பது
கேள்விக்குறியாதான் இருக்கு. எல்லாருக்கும் இரக்கம். ஏனென்றால் அவசர உலகம். சாலையில் வந்து கொண்டிருக்கின்றோம், ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கின்றது, ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்வோம் என்று நம்முடைய எண்ணம் இல்லை. முக்கியமாக நம்ம படித்து சார்ந்தவர்கள் ஓடி போய் உதவி செய்வார்கள் என்றால் இன்றைய காலகட்டத்தில் இல்லை. ஆனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுடைய வாகனத்தை ஒரு பக்கமாக நிறுத்திவிட்டு ஓடி சென்று உதவுவதை பார்க்க முடிகின்றது. ஆனால் திருவள்ளுவர் சொல்கின்றார், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானம். செய்யாமல் நம்ம இன்னொருவர் செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது, நாம் செய்ய வேண்டும், அதுதான் உதவி. ஆனால் நாம் என்று செய்கின்ற உதவி, யாருக்கு உதவி செய்கிறோம்னா பிறருக்கு உதவி செய்கிறோம், நண்பர்களுக்கு உதவி செய்கிறோம், குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி செய்கிறோம். அது உதவி என்று நாம் கூற முடியாது. நாளைக்கு நமக்கு அவங்க செய்வாங்க, கைமாறு கருதி நாம் உதவி செய்கின்றோம். அப்படிப்பட்ட உதவி கிடையாது. யார் எந்த நேரத்தில் எந்த தேவையில் இருக்கின்றார்களோ அந்த நேரத்தில் நாம் உதவி செய்வதே நலம். அதைதான் வள்ளுவர் எடுத்து காட்டியுள்ளார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது முக்கியமான எனக்கு அதிகம் பிடித்த குறள், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மையம் செய்து விடல். நமக்கு யார் தீங்கு செய்கிறார்களோ, தீமை செய்கிறார்களோ, நம்முடைய மனம் வருந்தமாக யார் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நன்மை செய்ய வேண்டும். யாராலையும் முடியாது. ஒரு சிலர் இப்ப 100க்கு ஒரு 1000க்கு 1 2 பேர் இருப்பாங்க. நமக்கு ஒரு ஆள் தீமை செய்யும் பொழுது நம்முடைய அந்த எண்ணம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஏதாவது தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கும். ஆனால் அழகாக சொல்லுகிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல். அவர்களை எப்படி தண்டிக்க வேண்டும்? நமக்கு ஒரு ஆள் தீங்கு செய்திருக்கிறார்கள், அவர்களை எப்படி தண்டிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது ஈகை, எப்படிப்பட்ட ஈகை தேவை? வறியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை. யார் வறியவர்களோ, யாருக்கு நாம் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது நாம் சில வேளைகள்ல பயணம் செய்யும் பொழுது நிறைய பேர் நம்ம வந்து யாசிக்கின்றார்கள். அந்த யாசிக்கின்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்றோம். ஆனால் அப்படி யாசிக்கின்றவர்களும் ஒரு சிலரெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பார்வையற்றவர்கள் போல் வந்து பணத்தை வாங்குகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் பார்வையற்றவர்களா என்று பார்த்தால் இருக்காது. அவர்கள் மதுபானம் அருந்துவதற்காகவும் அப்படி வாங்குறவர்கள் இருக்கின்றார்கள். நாம் கொடுக்கும் பொழுது, பிறருக்கு கொடுக்கும் பொழுது வறியவர் அவர்கள் தேவையில் இருக்கிறார்களா, உண்மையிலே அவர்கள் வறியவர்களா என்று கேட்டு உதவுவதே சால சிறந்தது, மிகவும் சிறந்தது என்று அழகாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் மேம்பாடு. பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும். பொருளாதாரத்தில் மேம்பாடு, அதற்கு எது தேவை என்றால் திட்டமிடல் தேவை. எண்ணி துணிய கருமம் துணிந்தவன் எண்ணுவது என்பது இலக்கு. ஒரு செயலை நாம் செய்யும் முன் அந்த செயலை எப்படி செய்யலாம் என்று அதை எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணி பார்த்து அதன் பின் அந்த செயலை செய்வதே மிகவும் சிறந்தது என்று அழகாக வள்ளுவர் கூறுகின்றார். அதே போல் அழகாக இன்று மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். மருத்துவமனைகளில் எல்லாம் ஒரு குறள் எழுதியிருக்கிறது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், இதை நீங்கள் கோடிட்டு காட்டுங்கள் என்று சொன்னார்கள். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றா கருதி செயல். ஒரு மருத்துவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உற்றான் அளவும், உற்றான் என்றால் நோயுற்றவன். அந்த நோயுற்றவன் எப்படிப்பட்டவன், எத்தனை வயதுடையவன், எவ்வாறு அதை முதல் கண்டறிய வேண்டும். அடுத்ததாக பிணி அளவும், அந்த நோயுற்றவருக்கு அந்த பிணி தன்மை எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா, அதனுடைய தன்மை என்பது அதை ஆராய வேண்டும். மூன்றாவது காலம், எப்பொழுது அதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அறுவை சிகிச்சையான எப்பொழுது செய்யலாம், அந்த உடலை தாங்கக்கூடிய நேரம் என்று அழகாக வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். உற்றான் அளவும் நோயுற்றவர்களுடைய தன்மை, அவர்களுடைய வயது என்ன அதை பார்ப்பதும், பிணி அளவும் அந்த நோயினுடைய தன்மை, நோயுற்றவருடைய தன்மை, நோயினுடைய தன்மை, காலம், அவர்களுக்கு எந்த காலத்தில் சிகிச்சை அளிக்க முடியும் என்பதையும் அறிந்து கற்றான் கருதி செயல். கற்றான் என்பதை இங்கு யாரை குறிப்பிடுவது என்றால் மருத்துவரை குறிப்பிடுவது. மருத்துவர் அதனை அறிந்து செயல்பட வேண்டும்.
இதைதான் வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். திட்டமிடல், எந்த ஒரு செயலை நாம் செய்யும் பொழுதும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். அது மட்டுமல்லாமல் வினை வழியும் கண் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். ஒரு அரசன் இல்ல ஒரு தலைவன், அவருடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் வினை வழி. அவர் அந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒருவர் போரிடக்கூடிய சூழ்நிலை வரும். இல்ல நாம் மக்களை கருதும் பொழுது நம்ம ஒரு செயலை செய்ய போறோம், அந்த செயலுடைய வழி அதனுடைய வழியும் தன் வழியும், நம்மால் அதை செய்ய முடியுமா தன் வழியும் மாற்றான் வழியும். நம்முடைய பகைவர்கள், நாம் ஒரு தொழிலை மேற்கொண்டால் கூட அந்த தொழிலுடைய தன்மை வழி எப்படி இருக்கும், நாம் அந்த தொழிலுக்கு உகந்தவர்களா மாற்றான் வழியும். பிறர் எப்படி நம்மை அந்த தொழிலை செய்ய விடுவார்கள், இதை துணை வழியும். துணை வழி என்பது நம்முடன் பிறர் துணை இருக்கின்றார்களா, நாம் இந்த செயலை செய்வதற்கு துணை இருக்கின்றார்களா, மாற்றான் வழியும் தூக்கி செயல், அடைந்து செயல்பட வேண்டும் என்று அழகா. நாம் ஒரு பொருளை ஈட்டும் பொழுது அப்படிதான், ஒரு வினையை செய்யும் பொழுதும் பொருளை தேடும் பொழுதும் அந்த பொருளை நம்ம அதனுடைய வினைவர் அந்த பொருள் அந்த தொழிலுடைய தன்மை நாம் அறிய வேண்டும். தன்வழி, நம்மால் அதை செய்ய முடியுமா அதை அறிய வேண்டும். மாற்றான்வழி, பகைவர்கள் எதிர்ப்பார்கள், அதை எதிர்கொள்ள முடியுமா என்பதையும் அறிந்து துணை வழியில் நமக்கு துணையாக யாரெல்லாம் இருக்கின்றார்கள் அதை அறிந்து செய்தோம் என்றால் நம்முடைய பொருளாதாரம் மேம்படும் என்பதை அழகாக வள்ளுவர் சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய பணி எப்படி இருக்க வேண்டும், ஒரு பணியை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை யாரால் செய்ய முடியுமோ என்று ஆராய்ந்து பார்த்து அவர்களிடம் அந்த செயலை ஒப்படைக்க வேண்டும். குரங்கின் கை கொள்ளிக்கட்டை கொடுத்து விடல் ஒரு பழமொழி உண்டு. குரங்கு கையில கொள்ளிக்கட்டை கொடுத்து விட்டால் குரங்கு என்ன செய்யும் என்பது நமக்கு தெரியும். குரங்கு நாம் பார்க்கின்ற குரங்கு மலை காடு பகுதிகள் எல்லாம் செல்லும் பொழுது குரங்கை கவனித்து பார்த்தோம் என்றால் தெரியும். ஒரு 3 நிமிடங்கள் கூட ஒரு இடத்தில் அது உட்கார்வதில்லை. அப்படி உட்கார்ந்தது மாதிரி இருக்கும். உடனே அங்க தாவும் தாவி செல்லக்கூடிய தன்மை குரங்கு ஒரு இடத்துல உட்காராது, அதனுடைய தன்மை. அந்த அப்படிப்பட்ட குரங்குல கையில் ஒரு கொள்ளிக்கட்டையை, நெருப்பு கட்டையை நாம் கொடுத்தோம் என்றால் அந்த குரங்கு தாவி காட்டையே என்ன செய்யும், அழித்து விடும். அதை போல தகுதி அற்றவர்களிடம் எந்த ஒரு செயலையும் நாம் செய்தக்கூடாது, கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம் என்றால் நாடே அழிந்துவிடும். அழகாக வள்ளுவர் சொல்லுகிறார், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். யாரால் இந்த செயலை செய்ய முடியும் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆராய்ந்து திட்டமிடுதல், ஆராய்ந்து பார்ப்பது யாரிடம் இருக்கின்றது என்றால் கல்வி கற்றவர்களிடம் அதிகமாக ஆராய்ந்து பார்ப்பது இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த ஏஐ என்னெல்லாம் பேசினாங்க, ஏஐ எந்த ஒரு செயல் நம்ம ஒரு என்ன தேவையோ அது ChatGPT அதுக்குள்ளால போய் நம்ம சொன்னா போதும், அது உடனே நமக்கு கொடுத்து விடும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு அழைப்புகள் தேவை, நமக்கு ஞானம் இலக்கிய இயக்கத்துக்கு ஒரு அழைப்புகள் தேவை, ChatGPT போய் ஞானம் இலக்கிய ஒரு அழைப்புகள் தேவை அப்படின்னு கொடுத்து இந்த நாள் சொன்னா போதும், உடனே என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு அந்த நொடி பொழுதுலே நமக்கு அழகான அழைப்புகள் வந்து சேருது. அந்த அழைப்புகளை என்ன திருத்தம் வேண்டுமோ இதை மாற்றுங்கள் சொன்னா போதும் அது அழகாக திருத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஐயா எல்லாருமே குறிப்பிட்டார்கள் ஏஐ பற்றி. அந்த ஏஐ பற்றி சொல்லும் வள்ளுவர் அழகாக அவருடைய குரல்ல சொல்லியிருக்கிறார். சான்றோர்கள் அறிவில் சிறந்தவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பது அழகாக அவருடைய திருக்குறள் அழகாக சொல்லியிருக்கிறாரு. அறிவுடையார் ஆவது அறிவார். இன்னைக்கு ஏஐ மூலம் நமக்கு ஜாதகம் நம்முடைய கைபேசியில வருது. உங்களுடைய பிறந்த நாளை கொடுங்க, உங்களுடைய ஜாதகம் முழுவதும் என்னது உடனடியாக கிடைக்குதுன்னு ஏஐல வருது. ஆனா வள்ளுவர் அழகாக சொல்றார், அறிவுடையார் ஆவது அறிவார். பின் நடக்கக்கூடிய பிற்பாடு எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை
சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால் அறிவுடையவர்கள். அதையும் மிஞ்சின ஏழே கிடையாது. அழகா வள்ளுவர் அழகா சொல்றார், அறிவுடையார் ஆவது. பின்னால் என்ன நடக்கும் என்பது யாருக்கு தெரியும்? நிச்சயமாக அறிவுடையவர்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது. அது அழகாக சுட்டி காட்டியுள்ளார் திருவள்ளுவர். அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு துணிவு வேண்டும். பொருளாதார மேம்பாடு என்று சொல்லும் பொழுது துணிவு வேண்டும். உடையார் எனப்படுவது ஊக்கம். யார் ஊக்கம் உடையவங்க? உடையார், செல்வம் உடையவங்க, அறிவுடையவங்க எல்லாருமே யாருன்னா உடையார். உடையார் எனப்படுவர் ஊக்கம். ஊக்கமுடைய செல்வம் இருந்தாலும் ஊக்கம் இருந்தால்தான் அவர்கள் உடையார், செல்வம் உடையவர்கள் என்று கருதப்படுவார்கள். அறிவிருந்தாலும் ஊக்கம் வேண்டும். ஊக்கம் இருந்தோம் என்று இருந்தால் கட்டாயம் நம்முடைய பொருளாதாரம் மேம்படும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது சமூக மேம்பாடு. சமூகம், ஒரு ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கை வாழ்வது அவசியம் என்பதை அழகாக திருவள்ளுவர் கோடிட்டு காட்டுகின்றார். அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்பது, அக வாழ்க்கை என்று நாம் சொல்லும் பொழுது வெளியில் குறிப்பிட முடியாத வாழ்க்கை, காதல் வாழ்க்கை. அழகாக காதலை குறிப்பிடும் பொழுது அழகாக சொல்வார், யானோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காத்தால் தானோக்கி மெல்ல நகும். ஒரு பெண்ணின் தன்மையை சொல்லும் பொழுது பெண் என்பவள் மென்மையானவள், வெட்க குணமுடையவர்கள். அந்த காலத்து பெண்கள், இப்பொழுதுள்ள பிள்ளைங்களை பார்த்தா வெட்கம் எல்லாம் எல்லாமே மாறி போச்சு. அந்த காலத்துல பெண்களுக்கு வெட்கம் எல்லாமே இருந்தது. அச்சம், மடம், நாணம், பயப்பு எல்லாமே பெண்களுடைய குணம். ஆனால் இன்று அதை பார்க்க முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட உலகத்துக்கு போயிட்டே இருக்கோம் நாம. எந்த உலகம்? அவர் அழகா சொல்றாரு, யானோக்கும் காலை நிலநோக்கும். அந்த இவ என்ன செய்யறான்னா காதலனை பார்க்கிறான். யான் நோக்கும், இவ பார்க்கும் பொழுது அவன் இவரை பார்த்தான் என்றால் நிலநோக்கும், அப்படியே தலையை குனிந்து நிலத்தை பார்த்து கொண்டிருப்பாள் பெண். ஏன்னா பெண்ணுக்கு வெட்கம். நோக்காக்கால் சிறிது நேரம் கழித்து அப்படியே இந்த பெண் பார்க்கிறான். பார்க்கும் பொழுது அவன், அந்த ஆண் மகன் காதலன் இவனை பார்க்காமல் ஏதாவது பேசிக் கொண்டிருந்தால் தான் நோக்கி மெல்ல நகும். தான் அவனை பார்த்து மனதுக்குள் மகிழ்ச்சி கொள்வாள் பெண். அழகாக காதல் வாழ்க்கையை சொல்லியிருப்பார். இன்றைக்கு நாம பார்க்கும் பொழுது இந்த காதல் வாழ்க்கை எப்படி போகிறதுனே தெரியல. எல்லாருக்கும் ஒரு கைபேசி. முற்காலத்துல ஒரு காதலன் காதலினா அவர்களுக்கிடையே ஒரு தோணி தூது செல்ல இருப்பாங்க. இன்னைக்கு தூது செல்றது மட்டும் இல்லாமல் நம்ம பயணம் செய்யும் பொழுது பாருங்கள், அதிகபட்சம் வாலிபர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பது ஏதாவது காதலர் கூட அந்த பேசுற வார்த்தைகளே கேட்க முடியாததாகி உள்ளது. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறார்கள் பிள்ளைகள். அந்த காதல் வாழ்க்கையை அழகாக அக வாழ்க்கையை குறிப்பிட்டிருக்கிறார் வள்ளுவர். அது மட்டுமல்ல, குழந்தை மக்கள் பேரு எப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்க வேண்டும், பெற்றோர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் மேம்பட வேண்டும் என்றால் ஒரு குடும்பம் தேவை. எப்படிப்பட்ட குடும்பம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பது அழகாக ஈட்ட பொழுது பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு தாய் வேதனை அடையும். முதல் வேதனையோடு பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தையை பெற்றவுடன், அந்த குழந்தையை பார்த்தவுடன் அவள் பட்ட வேதனை எல்லாம் மறைந்து விடுகிறது. அந்த குழந்தையை பார்க்கிறது மகிழ்ச்சி அடைகிறாள். அதைவிட எப்பொழுது மகிழ்ச்சி அடைகிறாள் என்றால், கற்றோர் கூடியுள்ள ஒரு சபையில் குழந்தையை பற்றி கற்றோர் பாராட்டும் பொழுது, உங்களுடைய பிள்ளையா இல்ல பள்ளிகளில் படிக்கின்ற குழந்தைங்க, உங்க பிள்ளை நல்ல பிள்ளை, அமைதியான பிள்ளை, நல்ல திறமையான பிள்ளைன்னு ஆசிரியர்கள் பாராட்டும் பொழுது அந்த தாயானவள் தான் பெற்றெடுக்கும் பொழுது பெற்ற மகிழ்ச்சியை விட மகிழ்ச்சி அடைவாள் என்று அழகாக திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த திருவள்ளுவருடைய ஒவ்வொரு குறள்களையும் நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அதன்படி வாழ்ந்தோம் என்றால் நாடு நலம் பெறும், தனிப்பட்ட வாழ்க்கை முன்னேறும், பொருளாதாரம் முன்னேறும், சமூகம் முன்னேறும். இறுதியாக ஒரே ஒரு குறளை சொல்லி முடிக்கின்றேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோ தொகுத்தவற்றும் எல்லாம் கடல்.
வள்ளுவர் கூறார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். நாம் பிறருக்கும் கொடுத்து வாழ வேண்டும். பிறருக்கு கொடுத்து வாழ்ந்தோம் என்றால் நாமும் மகிழ்ச்சியா இருக்கலாம், நம்மால் பிறரும் மகிழ்ச்சியா இருப்பார்கள். இதுதான் யாருடைய கருத்து என்றால் சான்றோர்களுடைய கருத்து, நூல்கள் எழுதுகின்றவர்களுடைய கருத்து. நாம் நம்மால் இயன்றதை பிறருக்கு கொடுத்து தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய தனி மனிதனுடைய மேம்பாடு எப்படி இருக்க வேண்டும், அன்பு, இரக்கம், ஈகை, ஒழுக்கம் அத்தனையும் அழகாக குறிப்பிட்டு சென்றார் திருவள்ளுவர். அவருடைய வழியில் நாம் அனைவரும் வாழ்ந்தோம் என்றால் ஜாதி, இனம், மதம், மொழி எல்லாம் கடந்து ஒரு நல்ல சமுதாயம் அமையும் என்பதை கூறி விடைபெறும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆயிரத்து 330 அருங்குறள்களில் பல்வேறு பொருண்மைகளில் பொருந்தக்கூடிய தெளிப்பான பல குறள்களை தொகுத்துக் கொண்டு எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த சமுதாய மேன்மையில திருக்குறளை திருவள்ளுவர் ஆக்கி தந்திருக்கிறார் என்கிற கருத்தியலை மிக அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கிறார் பேராசிரியர் ராணி அம்மையார் அவர்கள்.